வேப்பம்பழத்த ஸ்நாக்ஸா சாப்பிட்ட காலமெல்லாம் போயி, எவ்வளோ மிஸ் பண்றோம். நாங்கலாம் சாப்ட்டுருக்கோம். ஆனா, இது வந்து மே மாச டைம்ல தான் அதோட சீசனே இருக்கும். மே மாசம் லீவ்ல இதெல்லாம் பொறுக்கி, சேல் பண்ணி, அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம். பாக்கெட் மணி இதுதான். அப்பலாம் எவ்ளோ ரேட் கம்மியா கேட்பாங்க. இப்பலாம் கிலோ 70 படி வந்துட்டு 20, 30க்கு வாங்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ஸ்நாக்ஸா சாப்ட்டுருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பாவக்காய் சாப்பிட்டா ஃபுல்லுமே கசக்கும். ஆனா, இதோட விதை மட்டும் தான் உள்ள கசக்கும். இதோட தல தான் கசக்கும். ஆனா, அந்த பழம் வந்துட்டு மேல இருக்கிறது இனிப்பும் கொஞ்சம் ஒரு துவர்ப்பும் கலந்த சுவையோட இருக்கும். யாரும் சாப்ட்டுருக்கீங்க? இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் சாப்ட்டுருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா பழுத்த பழம் நல்லாருக்கும். எனக்கு எங்க வீட்டு பக்கத்துலயே இருந்துச்சுங்களா, நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் சாப்பிட்டு பாக்கெட்ல போட்டு வச்சுட்டு, அதுவும் மரத்துல இருக்கிறது பொறிச்சு சாப்பிடுறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும். கீழ விழுந்தத விட மரத்துல இருக்கிறது நல்லாருக்கும். எவ்ளோ மிஸ் பண்றோம். யாரெல்லாம் இத மிஸ் பண்றீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.